Daily. Taste the Daily. நந்தகுமார் சார், இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்து அதிமுக தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கட்டுமானத்துக்கு தடை அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் வந்து இது கூடாது, இதுக்கு இடைக்கால தடை வந்து எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க சார்? என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல இவங்க அறப்போர் இயக்கம் வந்து இதை பெருசா மேசிவா வெளியே கொண்டு வராங்க. அதை அதிமுக வந்து பெரிய அளவுக்கு எடுத்து ஒவ்வொரு மக்கள் கிட்டையும் கொண்டு போயிட்டு இன்னைக்கு அதிமுக சார்பா கோர்ட்ல ஃபைல் ஆகும்போது அவங்க வந்து ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்ததுல இருந்து அந்த பாடி கிளைமேட் கண்ட்ரோல் அவங்க தான் இது வந்து அந்த துறையை வந்து பாக்குறது வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சுப்ரியா சாஹூ அவர்கள் தான் வந்து அந்த துறைக்கு இதா இருக்காரு. அவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி மட்டும் இல்ல, சீஃப் செக்ரட்டரியினுடைய துணைவியாரும் கூட. ஸோ இதுல வந்து இப்ப அவங்க சொன்ன மாதிரி இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு அந்த சுற்றுச்சூழலினுடைய கிளியரன்ஸ் கிடைச்சது வந்து 20/1/2025. சிஎம்டி அப்ரூவல் கிடைச்சது வந்து 23/1/2025. 3 நாள்ல வந்து கிடைக்குது. ஆனா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 35 to 45 நாள் நீங்க எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸா இருந்தாலும் 30 to 45 நாள் ஆகும். அப்ப வந்து இது 3வது நாளே இதை வந்து கிளியர் பண்றாங்கன்னா ஒரு சிஎம்டி இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் வந்து கிளியர் பண்ணிட்டா உடனே சிஎம்டி ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் கொடுக்கணுங்கிற கண்டிஷன் எல்லாம் கிடையாது. அவங்க சிஎம்டியை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தா கூட அவங்க கூட அதை வந்து அதை நிறுத்தலாம். அந்த அளவுக்கு அதிகாரம் சிஎம்டி கிட்ட இருக்கு. ஸோ அப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல எல்லா விவரங்களும் இதுல வந்து ஒரு குறிப்பா 5 சர்வே இந்த வேகம் 53 இல்ல சார், இந்த வேகம் வந்து எப்படி நடந்தது? இப்போ மேடம் சொல்ற மாதிரி வந்து இதுல திமுக தலைமையினுடைய அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம்ன்றது இருக்குதா? இன்னைக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கு எந்த இடத்துலயாவது வந்து ஒரு 3 நாள்ல வந்து அப்ரூவல் கிடைக்குது, அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சு 3வது நாளே வந்து சிஎம்டி அப்ரூவல் கிடைக்குதுன்னா இது எந்த விதமான ஒரு உள்ளீடும் இல்லாம கிடைச்சிருமா? இன்னைக்கு நீங்களும் நானும் அதே 2000 கோடி ப்ராஜெக்ட நீங்களும் நானுமே பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம காசு இருக்குது, ஆனா நமக்கு யாருக்கும் 5 நயா பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் வருவார் பாருங்க, நான் மெடிக்கல் காலேஜ் லஞ்சமே கொடுக்காம கட்டுறேன்ட்டு. அப்ப அதுல வந்து எவ்வளவு இடர்பாடுகள் வருதுங்கிறத பூர்வம் காமிப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து நிதர்சனமா இருக்கிறத அவங்க சினிமாலே காமிக்கிறாங்க. அப்போ இதுல அவங்க குறிப்பா கோர்ட் ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, இதுல குறிப்பிட்ட 5 சர்வே நம்பர் வந்து சிக்கல்ல மாட்டுது. 453, 495 இருந்து 498 வரைக்கும் இந்த 5 சர்வே நம்பர் வந்து 14.7 ஏக்கர். இந்த சர்வே வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்ஷ்லேண்டுக்குள்ளாரையே வருது. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் வந்து நம்ம எங்க வந்து அனௌன்ஸ் பண்ணணுமோ அந்த அதுக்குள்ளாரையே பார்டர்ல வருது. ஆனா இது வந்து வெட்லாண்ட்ஸ் ரூல் 2017 நம்மளுடைய இந்தியன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, அந்த மார்ஷ்லேண்டுக்கு உள்ளாரையும் அந்த மார்ஷ்லேண்டுக்கு பவுண்டரியில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் எந்த விதமான நிரந்தரமான கட்டுமானங்கள்லாம் வரவே கூடாது. அந்த போட் ஜெட்டிஸ் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளார போட் போயிட்டு வர்றதுக்கு வேணா நீங்க கிரியேட் பண்ணலாம், மற்றபடி எந்த கட்டுமானமும் வர முடியாது. அப்போ இதுல வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்க, இல்ல இது வந்து தனியாருக்கு சம்பந்தப்பட்ட இடம், அதுதான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது, நாங்க வந்து மார்ஷ்லேண்ட கொடுக்கல, பிரைவேட் தான். ஆனா என்ன சட்டம் சொல்லுதுன்னா, இது பிரைவேட் லேண்டா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் லேண்டா இருந்தாலும் அந்த மார்ஷ்லேண்டுக்குள்ளார வந்துருச்சுன்னா அதுல எந்த கட்டுமானமும் வரக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சட்டம் சொல்லியும் இல்ல சார், சட்டம் சொல்லியும் அதை மீறி இந்த அப்ரூவல் எப்படி கிடைச்சிருக்கும்? இன்னைக்கு ஊழல் பண்றதே சட்டத்துக்கு புறம்பா பண்ணிருந்தாதானே அதுக்கு பேரே ஊழல். அப்ப இன்னைக்கு ஊழல் மாத்தி மாத்தி வருதுனால எல்லா இடத்துலயும் அவங்க சட்டத்தை மீறாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப கூட நம்ம வந்து இந்த நகராட்சி நிர்வாகத்துல குடிவளங்கள் நிர்வாகத்துல 2538 பணியிடங்களை போட்டு அது 635 கோடியில இருந்து 888 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இடி லெட்டர் எழுதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு காப்பி எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்கன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. அவ்வளவு ப்ரூஃபோட 232 பக்கத்துல 150 பேருக்கு மேற்கோள் காமிச்சு. இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறதுனாலதான் அதுக்கு நம்ம ஊழல்னே பேர் சொல்றோம், முறைகேடுனே பேர் சொல்றோம். இப்ப இவங்க ஊழல் எல்லாம் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா மந்திரிகள் எல்லாம் கோச்சிப்பாங்க, முறைகேடுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அப்போ இந்த இடத்துல இவங்க இன்னொரு அரசாங்கத்துல இருந்து இன்னொரு அந்த கிளியரன்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மறுப்பு அறிக்கை அவங்க கொடுக்கும் போது இது தனியாருக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறாங்க. அப்போ
தனியாருக்கு சொந்தமான இடமா இருந்தா கூட அது அந்த மார்ஸ் வெட்லாண்ட்ல வரும்போது அதுல எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனே வரவே கூடாதுங்கிறதுதான் சட்டம் சொல்லக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு எடப்பாடியார் அவர்கள் வந்து டெல்டா ரீஜன் அனௌன்ஸ் பண்ணாரு. நான் வந்து அங்க ஒரு 20 ஏக்கரா வந்து நான் தனியார் ஒரு காடு வச்சிருக்கேன். அப்ப அதுல வந்து நான் எந்த வேணா ஈத்தேன் மீத்தேன் எல்லாத்தையும் நான் தோண்டி எடுத்துட முடியுமா என்னுடைய தனிப்பட்ட காடுன்னு சொல்லிட்டு? அப்ப அந்த பாதுகாப்பு மண்டலம் அனௌன்ஸ் பண்றது எங்க அரசாங்கமோ தனியாரோ எதுவுமே நீங்க அதை செய்யக்கூடாதுங்கிறதுதான். அப்போ இதுல அரசாங்கம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நாங்க அந்த மார்ஸ் லேண்ட வந்து நாங்க வந்து வரையறுக்கவே செய்யலங்கிறாங்க. இப்ப குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இடம் தான். நாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து டீலினியேட்டே பண்ணல, வரையறுக்கவே இல்லை. அளக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இன்னும் வரையறுக்கவே இல்லைன்னு சொன்னா நீங்க குறிப்பிடுவது போல அந்த 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள கட்டுமானத்தை கட்டக்கூடாதுன்ற அந்த ரூல் இங்க அப்ளிகபிள் இல்லை இல்லைதானே? இப்போ நீங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கும் எந்த அடிப்படையில நீங்க கொடுத்தீங்க? அப்ப நீங்க வரையறுத்து அந்த இடத்த நீங்க வரையறுத்து இருந்தீங்கன்னா ஓகே இதுக்குள்ளார முடியுது. இப்ப நீங்க பிரிகேட் சொல்லக்கூடிய இடம் வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி 1வது மீட்டர்ல நீங்க அப்ரூவல் கொடுத்தது தப்புன்னு சொல்லணும். ஆனா நீங்க இன்னும் இந்த பள்ளிக்கரணை மார்ஸ் லேண்ட நீங்க வந்து வரையறுக்கவே இல்லைன்றீங்க. போன நவம்பர் 2024 ஆரம்பிச்சு இன்னும் வந்து 1 வருஷத்துக்கு ஆக போகுது, அவங்க இன்ன வரைக்கும் வேற முடிக்கல. அப்போ நீங்க அளக்காத நிலத்துல எப்படி இந்த நிலம் வந்து இந்த மார்ஸ் லேண்டுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்க? அதே இடத்துலயே ஊழல் இருக்கிறதுக்கே ஒரு முகாந்திரம் ஆகுது இல்லையா? நீங்களா இப்ப என்னோட பாயிண்ட் புரியுதா இல்லையா? உங்களுக்கு அளக்குறீங்கன்னா ஸ்ரீராம் இது உள்ள இருக்குதா வெளியே இருக்குதான்னு தெரியல. இப்ப நான் வந்து ஒரு இடம் வச்சிருக்கிறேன், என் இடத்த வந்து சர்வேயர் வச்சு அளந்தேன்னா என் இடத்துல யாராவது உள்ள இல்ல சார் உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது. இப்போ இல்ல இப்ப இது இல்ல எனக்கு புரியுது. இப்போ இதை ஊழல் அப்படின்னு சொல்லும்போது இதை திமுகவோடு இது வந்து அமைச்சர்கள் அவர்கள் அளவுக்கு இதை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா? அதற்கான அடிப்படை காரணம் என்னன்றது நான் கேட்கிறேன். முகாந்திரம் என்ன அப்படின்றது கேள்வி. இது என்ன காரணம்னா, இதுங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க பாத்தீங்களா? அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல நாங்க வந்து பல லட்சம் கோடிகளை ஈர்த்து தமிழ்நாட்டை வந்து சொர்க்க பூமியா மாத்திரன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுல இந்த பிரிகேட் கட்டுமானமும் ஒரு அங்கம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சென்னையில வந்து ஒரு தனியார் கட்டுமான கம்பெனி இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கட்டுமான கம்பெனிகள் இன்னைக்கு சென்னையில வந்து அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அதுல வந்து அவங்க வந்து ஒரு லாப நோக்குக்காக கருதி செய்யறாங்க. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன். அதை இந்த பிரிகேடினுடைய இந்த ப்ராஜெக்ட 2000 கோடி ரூபாய் முதலீடு வந்து நீங்க பண்றாங்கன்னு அன்னைக்கே முதலீட்டாளர் மாநாட்டுல இருந்து வந்த முதலீடுன்னு சொல்லி இந்த முதலீட்டை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எடப்பாடியார் அவர்கள் கூட நீங்க வந்து வெள்ளை அறிக்கை காமிங்கனாங்க. அதுக்கு டிஆர் பாலு வெள்ளை பேப்பரை காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை, முதலீடு வந்ததுக்கு வெள்ளை அப்போ பாக்கெட்ல இருந்து எடுத்து காமிப்பாரு சார். அப்போ இந்த ப்ராஜெக்டுக்கான அந்த திட்டமிடலே வந்து முதல்வர் கண் முன்னாடி கையெழுத்தாயிருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு அரசாங்கத்துல நடக்கக்கூடிய ஊழலா இருந்தாலும் முறைகேடா இருந்தாலும் அதுக்கு முதலமைச்சர் தானே பொறுப்பாளி ஆக முடியும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துறை அமைச்சர்கள் வந்து தப்பு செய்யறாங்கன்னா அந்த கண்காணிக்க வேண்டியது முதல்வர்களுடைய கடமை. அப்ப அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தப்பு பண்ணாங்கன்னா அந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மந்திரிமார்களுடைய கடமை. அப்போ இந்த இடத்துல அதிகாரிகள் தப்பு பண்ணியிருந்தா அது இல்ல நந்தகுமார் சார், இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இல்ல நந்தகுமார் சார், இப்போ முதல்வர் முன்னாடி முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த திட்டத்துக்கான கையொப்பம் இடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகள் எப்படி இதை எதிர்த்து அவரால் எப்படி பேச முடியும் அப்படின்ற சந்தேகம் இருக்குல்ல? அதிகாரிகளே நம்ம வச்சிருக்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர்களுக்கு இப்ப இவனுக்கு ஒண்ணு இல்லை. இன்னைக்கு முதலமைச்சருக்கு போய் நம்ம பள்ளிக்கரணை மார்ஸ் லேண்ட பத்தி இந்த மார்ஸ் லேண்ட் ராம்சாரினுடைய கன்வென்ஷன்ல என்ன சைன் பண்ணாங்க, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்னு போய் கேட்டா இன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியுமா இல்ல மந்திரிமார்களுக்கு தான் தெரியுமா? தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நம்ம அவங்க சொல்லல. ஆனா அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க? அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுனா கூட அதை எடுத்து சொல்ல வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை. அதனாலதான் ஆட்சியாளர்கள் மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு வேலையில ஜாயின் பண்ணதுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்க இருக்க போறாங்க. அப்போ அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ அரசியல்வாதிகள் தவறு பண்ணும்போது, ஆட்சியாளர்கள் தவறு பண்ணும்போது கூட அதிகாரிகள் வந்து, ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அதிகாரிகளை நம்பி இருக்கிறோம். அப்ப அவங்க முதுகெலும்போட எந்திரிச்சு நின்று இல்ல நீங்க சொல்லக்கூடியதை இது நீங்க கொண்டு வர ப்ராஜெக்ட் இது சரியான ப்ராஜெக்ட் இல்ல, இந்த ப்ராஜெக்ட் இந்த விவகாரத்துல அதிகாரிகள் ஏன் சார் அப்படி செய்யல? இல்ல இந்த விவகாரத்துல அதிகாரிகள் ஏன் அப்படி செய்யல?
அதுதான் இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க வேண்டியது. அப்ப அதிகாரிகள் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் அதிகாரிகள் மேல இருக்குதா? அப்ப அதிகாரிகளை நீங்க சுதந்திரமா வேலை செய்ய விடலையா? அப்ப எந்த காரணத்துக்காக அதிகாரிகளை நீங்க வேலை செய்யாம விடுறாங்க? ஓகே சார், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அழுத்தம் இல்ல சார், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அழுத்தம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம். ஜெயகண்ணன் சார், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார், சுருக்கமா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட். இப்ப நீங்க ஜெமிலா கிட்ட நீங்க கேட்டீங்க திமுக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சப்போர்ட் ஆனு. இந்த ஜெமிலா அவர்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சிபிஎம் இருக்கக்கூடிய ஐயா சண்முகம் அவர்கள்ட்ட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் கேட்கிறாரு, நீங்க கேட்பீங்களான்னு கேட்கும் போது அதுக்கு தெளிவா சண்முகம் ஐயா சொல்றாரு, இல்ல நாங்க இனப்பில் சின்ன சிக்கல் நினைக்கிறேன் சார். நான் அடுத்த சுற்றுல அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நந்தகுமார் சார், இப்போ முதல்வர் இந்த விவகாரம் குறித்தெல்லாம் பேசாமல் அமைதி காப்பது அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய ஊழல் நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்றத நம்ம சந்தேகிக்கலாமா? டைம்ல ஒரு முதலமைச்சர் பேசாம இருக்கிறது பெரிய துரதிருஷ்டவசமானது. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, உதாரணத்துக்கு தாவேகா அவங்களுக்கு ஒரு ஏற்பட்ட பிரச்சனையில அவங்க பேசலன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்கிறது புரியுது. ஆனா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை வரும்போது ஆளும் கட்சியில, அதுவும் குறிப்பா முதலமைச்சரோ அந்த இலாக்கா சார்ந்த மந்திரிகளோ பேசி அதுக்கு மக்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடமை. அந்த கடமையிலிருந்து தவறக்கூடாது. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு நமக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது கோர்ட் சொல்லிருச்சேன்னு சொல்லிட்டு அடிச்சு ராட்டோட ரைட்டா அவங்களை அப்புறப்படுத்தும் போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கூலிப்படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி டெல்டா விவசாயிகள் எல்லாம் பிரச்சனையில இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் போய் களத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போது இங்க பைசன் படத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு விமர்சனங்கள் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலைமையில தான் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஒருவேளை இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பத்தி ஒரு திரைப்படம் எடுத்தா முதல்வர் புரிஞ்சுப்பாரோ? அதுதான் ஈஸியா இருக்கும். நான் அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சருக்கு ஒவ்வொரு விஷயம் சார்ந்தும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் அதனால்தான் முதல்ல சொன்னேன், ஒரு முதல்வரா இருக்கிறவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனா அதுக்காக தான் அது இலாக்காக்கள் இருக்கு, இலாக்காவுடைய மந்திரிகள் இருக்காங்க, அந்த இலாக்காவை நிர்ணயிக்கிறதுக்கு செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே அதிகாரிகள் இருக்காங்க. இந்த சுற்றுச்சூழலுடைய இலாக்காவை இருக்கிறதே பாத்தீங்கன்னா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் இந்த இலாக்காவே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சுற்றுச்சூழல்ல இருந்து கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிஎம்டிஏல உடனே 3வது நாள் எப்படி கிளியரன்ஸ் ஆகுதுங்கும் போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இது டெக்னிக்காலிட்டிஸ் தெரியலனா கூட இந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துல இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலையில இன்னைக்கு எதிர்கட்சிகளுமே அறப்போர் இயக்கம் மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் நல இயக்கங்களும் அதை வெளியே கொண்டு வரும்போது அதை கையில எடுத்துக்கிட்டு அரசாங்கம் நம்ம மக்களுடன், உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், அது மாதிரி தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கேம்பெயினா மட்டும் பேர் மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? அதை செயல்படுத்தி காமிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா? அப்ப அதெல்லாம் நீங்க பேர் வைக்கிறது மட்டும் மும்முரமா இல்லாம அந்த பேருக்கேற்ற செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா கட்டாயமா மக்கள் அவங்களுக்கு உண்டான ஆதரவை கொடுப்பாங்க இல்லையா? நன்றி சார், நன்றி சார்.